தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே. இயேசுவில் பிரியமானவர்களே, மூவொரு இறைவனை நாம் உள்வாங்கும் பொழுது நாம் வாழ்கின்றோம், பிறரையும் நாம் வாழ வைக்கின்றோம். மூவொரு இறைவனை நாம் வெளியிடும் பொழுது நாம் இறக்கின்றோம், பிறருக்காக இறக்கின்றோம். இதுதான் நம்முடைய கிறிஸ்துவ வாழ்வு. காலங்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்து கொள்ளவில்லை, மாறாக திருமுழுக்கின் வழியாக நிரந்தரமாக இதோ கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கிறிஸ்து நம்மை அளவற்ற விதத்தில் அன்பு செய்கிறார் என்று நம் அனைவருக்கும் தாயாக இருக்கின்ற மரியாள் நம்மோடு இருந்து நமக்கு அவள் நினைவுபடுத்துகின்றாள். நான் இந்த நேரத்திலே அன்னைக்கு நான் நன்றி செலுத்துவேன். ஏனென்றால் குருவாகி 25 ஆண்டுகள் ஆகின்றன. என்னுடைய குருத்துவ பணியை இதோ நம்முடைய பாசமிகு லூர்து அன்னை பங்கில்தான் நான் தொடங்கினேன். என்றைக்கு நான் இந்த பங்கிற்கு வந்தேனோ அப்பொழுதிலிருந்து லூர்து அன்னை என்னுடைய அலுவலகத்திலும் சரி, அறையிலும் சரி, அவளுடைய உருவமானது அங்கே உலாவிக் கொண்டிருக்கும். அவள் மீது அளவற்ற ஆழ்ந்த நம்பிக்கை நான் வைத்திருக்கின்றேன். ஆகவேதான் இந்த முறையும் கொடியேற்றுவதற்காக வாய்ப்பு கிடைக்கும் பொழுது உடனடியாக நான் ஒத்துக்கொண்டேன். கொடியை நாம் மந்திரிக்கும் பொழுது நாம் கூறுகின்ற ஜெபம், எவ்வாறு இந்த கொடி உயர உயர பறக்கின்றதோ அதே போல் நாமும் நம்முடைய எண்ணங்களும் விண்ணகத்தை நோக்கி வளர்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த ஜெபத்தை நாம் கூறுவோம். இன்று திருவிழாவிற்காக நவநாள் நாட்களை நாம் தொடங்க உள்ளோம். நவநாள் நாட்களே என்றாலே அருளின் காலம். நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அருள் அவசியம் தேவைப்படுகின்றது. இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் அழகாக கூறுவார், ஆண்டவரோடு என்றும் மகிழ்ச்சியாக இருங்கள், இறை வேண்டலில் நிலைத்து நிறுங்கள், நன்றி செலுத்துங்கள். நவநாள் நாட்கள் என்று சொல்லும் பொழுது ஏதோ 2026 ஆண்டிலே நம்முடைய பங்கின் திருவிழாவை நாம் கொண்டாடுகிறோம் என்று எண்ணாமல், போன வருடம் நவநாட்கள் வழியாக எனக்கு கிடைத்த அனுபவங்கள் என்ன, அந்த அனுபவங்கள் வழியாக ஆன்மீகத்தில் நான் எவ்வாறு வளர்ந்திருக்கின்றேன், நான் மட்டும் வளராமல் பிறரையும் வளர வைத்திருக்கின்றேன், அத்தகைய பொறுப்பை நான் உள்வாங்கியுள்ளேன். இதோ இந்த நவநாட்கள் தொடக்கத்தில் நான் நன்றி செலுத்துகின்றேன். அவருடைய அருள் மேலும் மேலும் எனக்கு தேவைப்படுகின்றது. எனக்கு தெரியும், என் குடும்பத்தில் வாழ்பவர்களுக்கும் என் பங்கில் வாழ்பவர்களுக்கும் அவருடைய அருள் அவசியம் தேவைப்படுகின்றது. ஆகவே மன மகிழ்ச்சியுடன் இதோ அருளை பெறுவதற்காக நான் நவநாள் நாட்களில் நான் நுழைகின்றேன். ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் தயாரிப்புடன் நான் பங்கெடுப்பேன். அந்த அருளை நான் உணர்வேன். இதன் வழியாக புனிதத்தை அடைய, புதுமைகளை அனுபவிக்க நான் கண்டிப்பாக பயணம் செய்வேன் என்ற அந்த ஒரு உணர்வு நமக்கு தேவைப்படுகின்றது. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பான அரவணைப்பில் வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வளர்க்கப்பட்டு 126 ஆண்டுகள் நிறைவடைந்ததை இன்று நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். 126 ஆண்டுகள். எனக்கே 26 ஆண்டுகள் நேரடியாக இதோ நம்முடைய லூர்து அன்னை இந்த பங்கில் தொடர்பு நான் வைத்திருக்கின்றேன். நினைத்து பாருங்கள், 126 ஆண்டுகள். நம் பங்கான குட்டி திரு அவையின் கொடியை உயர்த்தும் போது தலைமுறை தலைமுறையாக அன்னையின் கனிவான அன்புடன் இந்த திரு அவையை கண்காணித்து வரும் நம் அன்பு தாய்க்கு நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்வோம்.
ஏன் 2000 ஆண்டில் நான் குருவாக நான் இந்த பங்கில் நுழையும் பொழுது அப்பிருந்த பங்கின் தலைவர்கள், பங்கு பேரவையினர் 90% இதோ இறைவனிடம் அவர்கள் சேர்ந்திருக்கின்றார்கள். ஆனால் அவர்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகள் இதோ வளர்ந்து கொண்டு தொடர்ந்து தன்னுடைய பங்கினை இதோ அன்னைக்காக அவர்கள் பறைசாற்றி கொண்டிருக்கின்றார்கள். எசாயா இறைவாக்கினர் அறிவித்தார், ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருள்வார். இதோ கருவுற்று இருக்கும் அந்த இளம்பெண் ஒரு ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு அவள் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். 126 ஆண்டுகளாக இந்த இறைவாக்கு நம் திரு அவையில் அதன் எதிரொலியை கண்டறிந்தது. அன்னை மரியாள் இம்மானுவேலான கடவுளை நம்முள் கொண்டு வந்துள்ளார், தன்னை நாமே அமுலோர்ப்போம் என்று அவள் எடுத்து கூறினாள். பிப்ரவரி 11 1858 அன்று பிரான்சில் லூர்து நகரில் உள்ள மசேபியல் குகையில் பெர்னதெத் என்ற ஏழை படிப்பறிவு இல்லாத பெண்ணுக்கு ஒரு அழகான பெண் தோன்றினாள். 18 காட்சிகளுக்கு பிறகு பெர்னதெத் அந்த பெண்ணிடம் அவரது பெயரை கேட்டபோது நாமே அமல உற்பவம் என்று பதிலளித்தார். நாமே அமல உற்பவம். இதன் இறையியல் முக்கியத்தை பற்றி சிந்திக்கும்போது அன்னை மரியாள் நான் அமல உற்பவியாக இருந்தேன் என்று சொல்லவில்லை, மாறாக நான் என்றுமே அமல உற்பவி என்று சொன்னாள். திருத்தந்தை 9ஆம் பயஸ் இந்த கோட்பாட்டை 4 ஆண்டுகளுக்கு முன்பு 1854 வரையறுத்தார். இப்போது விண்ணகமே அதை அன்னையின் உதடுகளால் உறுதிப்படுத்தியது. புனித மேக்ஸ்மிலின் கோல்பே அழகாக விளக்கினார். மாசற்ற கருவுறுத்தல் என்பது மரியாள் பெற்ற பாக்கியம் மட்டுமல்ல, அவள் தான் முதன்மையான பாவத்தின் கரை இல்லாமல் கருவுற்ற ஒரே மனித பிறவி, இறைவன் பெருக்க தயாரிக்கப்பட்ட அறை என்று அவர் எடுத்து கூறுகின்றார். ஆகவே கிறிஸ்து பிறப்பு விழாவில் நாம் எடுத்து கூறுவது திருவருகை காலம் என்பது நம் இதயத்தை நாம் தயாரிக்கப்படுகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. ஏனென்றால் இறைமகன் இயேசு நம்முடைய உள்ளத்தில் அவர் பிறக்கப் போகின்றார். நம்முடைய உள்ளம் தூய்மையாக இருக்க வேண்டும். அந்த உள்ளத்தில் அவர் நுழைவதற்கு நுழைவாயில் என்பது மனமாற்றம். அந்த நுழைவாயில் பெயர் மனமாற்றம். மனமாற்றத்தின் வழியாக இதோ என்னுடைய இதயத்தை நான் தயார் செய்திருக்கின்றேன், இறைமகன் அழகாக என் உள்ளத்தில் அவர் பிறப்பார் என்ற அந்த எண்ணத்தோடு தான் நம் விழாவை கொண்டாடுகின்றோம். இன்று நமக்கு அன்னையின் மாசற்ற கருவுறுதல் கடவுளின் திட்டத்தை வெளிப்படுத்துகிறது. மனித குலத்தை அதன் தூய்மை மற்றும் பரிசுத்திற்கு மீட்டெடுக்கின்றது. அன்னை மரியாள் பெர்னதெத்திடம் இந்த ஊற்றிலிருந்து குடித்துவிட்டு அதில் கழுவுங்கள் என்று கூறினார். பெர்னதெத் தரையில் கீறும்போதும் ஒரு வசந்தம் ஊற்று தோன்றியது. பல கோடிக்கணக்கவர்களுக்கு உடல் மற்றும் ஆன்மீக குணப்படுத்தலையும் கொண்டு வந்து ஒரு ஊற்று. அது லூர்து நீர் எப்படி நோய் தீர்க்கும் தன்மை தந்தாயோ அதே போல் நமது திரு அவையும் 126 ஆண்டுகளாக அருளின் ஊற்றாக விளங்கி கொண்டிருக்கின்றது. ஆகவேதான் ஒவ்வொரு மாதமும் 11ஆம் தேதி குணப்படுத்துதல் என்ற அந்த விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். ஏன் நாமும் 2 நாட்கள் நாம் திருவிழா எடுக்கும் பொழுது ஒரு நாள் நாம் யாரெல்லாம் நோயினால் அவதிப்படுகின்றார்களோ அவர்களுக்காக சிறப்பாக நாம் ஜெபிக்கின்றோம். புதுமைகளை நம்மால் அனுபவிக்க முடிகின்றது. இதன் வழியாக புனிதத்தில் நம்மால் பயணம் செய்ய முடிகின்றது. கானாவூர் திருமணமும் அன்னை மரியாளும் இன்றைய நற்செய்தியில் நாம் படித்தோம். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். யோவான் 2:1-11 நமது நற்செய்தி வாசிக்கப்பட்டது. அங்கு மரியாளின் சக்தி வாய்ந்த பரிந்துரையும் கிறிஸ்துவுடனான நமது உறவில் அவளுடைய முக்கிய பங்கையும் நாம் காண்கின்றோம். ஆகவே நம்முடைய லூர்து அன்னையின் பிள்ளைகளாக நாம் இருப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைய வேண்டும். ஏனென்றால் இதோ இந்த நேரத்தில் கானாவூர் திருமணம் நடந்து கொண்டிருக்கின்றது. திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. ஆனால் தாயிடம் சென்று திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று யாரும் முறையிடவில்லை. மாறாக அவளே பார்க்கின்றாள், அவளே கண்கூடாக பார்க்கின்றாள், திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது.
இதோ இந்த நேரத்தில் நம் ஒவ்வொரு உள்ளங்களையும் தொடர்ந்து அவள் கண்காணித்து கொண்டிருக்கின்றாள். அன்னை மரியாள் எந்தெந்த விதத்தில் நம்முடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று இதோ அவள் கணக்கிடுகின்றாள். சற்று நேரம் சிந்தித்து பாருங்கள், என்னுடைய உள்ளத்திலே எந்தெந்த விதத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது, என்னுடைய குடும்பத்திலே எந்தெந்த விதத்தில் திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது. நான் அன்னையிடம் நான் சொல்வேனா அல்லது அன்னையே முழுமையாக அதை புரிந்து கொள்வாளா? இந்த நேரத்தில் அன்னையே அதை முழுமையாக புரிந்து கொள்கின்றாள். அது மட்டுமல்ல, தன் மகனிடம் அவள் எடுத்து கூறுகின்றாள். அது மட்டுமல்ல, சீடர்களிடம் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று எடுத்து கூறுகின்றாள். இன்று எவ்வளவு ஒரு அழகான காட்சியை நான் பார்த்தேன். 26 ஆண்டுகளாக இந்த பங்கிற்கு நான் வந்து செல்கின்றேன். ஆனால் அவர் சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று சீடர்களுக்கு வலியுறுத்தினால், ஆகவேதான் இன்று நம்முடைய கோயிலை தூய்மைப்படுத்துகின்ற நம்முடைய பணியாளர்கள், நம்முடைய சீடர்கள் இன்று அன்னையின் கொடியை அவர்கள் தாங்கி வந்தார்கள். எவ்வளவு மகிழ்ச்சியாக இருந்து ஒரு கண்கூடான காட்சியை நம்மால் பார்க்க முடிந்தது. ஏனென்றால் சீடர்கள் இயேசுவை தினந்தோறும் அவர்கள் சந்திக்கின்றார்கள், இயேசு சொல்வதை அவர்கள் செய்கின்றார்கள். அங்கே புதுமையை அவர்கள் ஒவ்வொரு நாளும் பிறருக்கு பிரதிபலித்து கொண்டிருக்கின்றார்கள். இதுதான் இன்று இங்கு கண்ட காட்சி. 126 ஆண்டுகளாக இந்த திருச்சபையின் தேவைகளை மேரி கவனித்து வருகின்றாள். குணப்படுத்த வேண்டிய நோயாளிகள், உதவி தேவைப்படும் ஏழைகள், வழிகாட்டுதல் தேவைப்படும் குழப்பத்தில் இருப்பவர்கள், கருணை தேவைப்படும் பாவிகள், கானாவில் இருந்ததைப் போலவே இந்த தேவைகள் அனைத்தையும் அவள் தன் மகனுக்கு கொண்டு வருகின்றாள். நாமும் எதை நாம் கண்டுணர வேண்டும்? விசுவாசத்தின் அடிப்படையில் நாம் கண்டுணர வேண்டும். விசுவாசத்தின் அடிப்படையில் கனித இதயத்துடன் நாம் செவி மடுக்க வேண்டும். சுதந்திரத்துடன் நாம் தேர்வு செய்ய வேண்டும். நம்முடைய செயலாக்கும் ஒரு ஜெனராசிட்டி வித் ஃபுல் ஜெனரஸ் கொடை வள்ளலாக நாம் இருக்க வேண்டும். அன்னை மரியாள் எவ்வாறு இத்தகைய செயலை செய்தாலோ நாமும் நம்முடைய அன்றாட வாழ்வில் இந்த செயல்களை செய்ய வேண்டும். என்றால் முதலில் நமக்கு தேவையானது அருள். எனது நேரம் வரவில்லை என்று இயேசு கூறுகின்றார். ஆரம்பத்தில் பதிலளித்த போது இவ்வாறு கூறினாலும் மரியாள் அதை பொருட்படுத்தவில்லை. ஆகவேதான் மரியாள் இயேசுவின் இடத்தை அவள் பிடித்து கொள்ளவில்லை. இயேசுதான், இறைமகன் இயேசுதான். ஆனால் மரியாள் நமக்காக அவள் பரிந்து பேசுவாள். இயேசு எனது நேரம் வரவில்லை என்று எடுத்து கூறினாலும் இயேசுவிடம் இருக்கின்ற கடவுள் சக்தியை தாயானவள் முழுமையாக புரிந்து கொள்கின்றாள். ஆகவேதான் அவர் சொல்வதை செய்யுங்கள் என்று அவள் சீடர்களை பார்த்து திடப்படுத்துகின்றாள். இதே செயலை தான் இந்த நேரத்தில் அவள் செய்து கொண்டிருக்கின்றாள். திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அன்னை கேட்கவில்லை, அங்கே தேவையுள்ளதை இல்லையா என்று அவள் நிலைமை மட்டும் முன்வைக்கின்றாள். அவள் கோரவில்லை, அவள் ஒப்படைக்கின்றாள். மேலும் துல்லியமாக இந்த தாழ்மையான ஒப்படைப்பில் அவளுடைய பரிந்துரையின் சக்தி உள்ளது. இந்த ஆண்டு விருது வாக்காக எங்களுடைய சலேஷியல் சபையில் அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள், இது அன்னை மரியாள் உலக திரு அவைக்கு கொடுக்கும் செய்தியாகும். வேலையாட்கள் 6 கல்ஜாடிகள் 20 முதல் 30 குடம் கொள்ள தண்ணீரை நிரப்பினார். தோராயமாக 120 to 180 குடம் தண்ணீரை மிகச்சிறந்த திராட்சை ரசமாக மாற்றினாள். இங்கு ஒரு 1500 2 நபர்கள் இருந்தாலும் இதோ நீங்கள் ஒவ்வொருவருமே அந்த குடமாக இருக்கின்றீர்கள். அவள் அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக்கும் பொழுது நம்முடைய பங்கில் இருக்கின்ற 5000 மக்களுக்கும் அவள் இந்த நேரத்தில் தன்னுடைய புதுமையை அவள் செய்து கொண்டிருக்கின்றாள். ஆகவே உங்கள் வழியாக நீர் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், அவர்கள் உங்களுக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அதை உணர வேண்டும். புனித தாமஸ் அக்வினாஸ் போதிக்கிறார், மரியாளின் பரிந்துரையின் மூலம் கடவுள் இப்படிதான் செயல்படுகிறார். சிறிதளவு அல்ல, ஆனால் யாராலமாக. வெறுமனுமே போதுமானதாக இல்லை, ஆனால் நிரம்பி வழிகின்றது. ஆகவே நவநாள் நாட்கள் என்று சொல்லும் பொழுது அந்த அருள் என்பது ஏதோ 1% 2% நமக்கு கிடைப்பதல்ல, மாறாக அருள் நிரம்பி வழியும். அருள் நிரம்பி வழியும்.
ஏன் இந்த நேரத்தில் கூட திருப்பலி வருவதற்கு முன்பு சற்று நேரம் நான் கோயிலில் அமர்ந்து அன்னை பார்த்து மன்றாடும் பொழுது, இதோ அன்னையே, எங்களுடைய மாநிலத்தில் நல்லதுகள் எவ்வளவு தான் இருந்தாலும் அவ்வப்போது சலசலப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன, அதை நீர் குணப்படுத்த வேண்டும். அப்பொழுது கிடைக்கின்ற செய்தி, நான் 10% குணப்படுத்தவில்லை, மாறாக 100க்கு மேல் சதவீதம் நான் குணப்படுத்துவேன், இதுவும் கடந்து போகும், என் மீது நம்பிக்கை என்ற அந்த சக்தியை கிடைக்கும் பொழுது எவ்வளவு ஒரு சந்தோஷமாக இருக்கின்றது. 126 ஆண்டுகளாக கடவுளின் அருள் இந்த பெரம்பூர் திரு அவை வழியாக மிகுதியாக பாய்கிறது. நாம் கேட்கவோ அல்லது கற்பனை செய்யவோ முடியாது. நம் தாயின் அரவணைப்பில் 126 ஆண்டுகள் தோன்றியுள்ளார். ஒரு பாதுகாப்பு கருப்பை போன்றது இந்த இடம். அவள் ஒரு தாயாக தன்னை நிலைநிறுத்தி கொண்டு தன் குழந்தைகளுக்கு ஒரு சரணாலயத்தை உருவாக்கினாள். 126 ஆண்டுகளாக லூர்து அன்னை பங்கு அத்தகைய ஒரு சரணாலயமாக இருந்து வருகிறது. கடவுளின் பிள்ளைகள் அடைக்கலம், வலிமை மற்றும் அன்பை காணும் இடமாக இருக்கின்றது. ஆகவேதான் 14ஆம் தேதி நாம் திவ்ய நற்கருணை சுற்றுப்பிரகாரம் செய்யும் பொழுது நாம் எவ்வாறு சென்று கொண்டிருக்கிறோம் என்று இந்த வழியாக எங்களுடைய சபை தலைவர் அவர் அன்று ஒரு 5:30 மணி அளவில் இந்த வழியாக அவர் பெரம்பூர் கல்விக்கூடத்திற்கு அவர் செல்கின்றார். அவருக்கு கிடைத்த பெரிய பாக்கியம், நமக்கு கிடைத்த பெரிய பாக்கியம். ஒவ்வொரு கிறிஸ்துவர்களையும் பார்க்கும் பொழுது, ஏன் அவரும் அன்னை மீது ஆழ்ந்த நம்பிக்கை வைத்திருப்பவர், அந்த காட்சி அந்த நேரத்தில் அந்த நாளில் அவர் காணப்போகின்றார். லூர்து அன்னை பங்கு அத்தகைய ஒரு சரணாலயமாக இருந்து வருகிறது. கடவுளின் பிள்ளைகள் அடைக்கலம், வலிமை மற்றும் அன்பை காணும் இடம். ஏன் சற்று நேரத்தில் நான் பார்த்தேன், சில நபர்கள் இந்த இடத்தை விட்டு அவர்கள் மாதாவரம், அம்பத்தூர் அந்த இடத்திற்கு அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். ஆனால் கொடியேற்றத்திற்கு நான் வர வேண்டும், நவநாள் நாட்களில் நான் வர வேண்டும், திருவிழாவிற்கு நான் வர வேண்டும், ஏனென்றால் நான் இந்த நிலைக்கு இருக்கின்றேன், என்னுடைய குடும்பம் இந்த நிலைக்கு இருக்கிறது என்றால் அது நம்முடைய லூர்து அன்னையுடைய அருளின் வழியாக தான் என்று எடுத்து கூறினார்கள். நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், மேனாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் மரியாளின் தாய் வழி பராமரிப்பை அழகாக விவரித்தார். மரியா தனது கருணை கண்களை நம் பக்கம் திருப்புவதில் சோர்வு அடைவதில்லை. அவள் கடவுளின் மென்மையை நமக்கு கற்பிக்கிறாள். தன் மகனின் கருணையில் முழு நம்பிக்கையுடன் நம் தாயாக நமக்காக பரிந்து பேசுகிறாள். இதுதான் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். சில நேரங்களில் சிலர் உதவி கேட்டு நம்மிடம் நாடி வரும் பொழுது, அல்லது ஆலோசனை கேட்டு வரும் பொழுது, அல்லது ஆற்றுப்படுத்தலுக்காக வரும் பொழுது, அன்னை போல் நாம் எப்பொழுதுமே நம்முடைய கண்கள் அவர்கள் மீது இருக்க வேண்டும். ஆகவே தான் குருக்கள் என்றாலே எந்த நிலையிலும் அவர்கள் தயார் நிலையில். மரியாள் தனது கருணை கண்களை நம் பக்கம் திருப்புவதில் சோர்வு அடைவதில்லை. அவள் கடவுளின் மென்மையை நமக்கு கற்பிக்கிறாள். தன் மகனின் கருணையில் முழு நம்பிக்கையுடன் நம் தாயாக நமக்காக பரிந்து பேசுகிறாள். மரியாள் தனது எல்லா குழந்தைகளையும் வைத்திருக்கிறார். லூக்கு 2:19 நாம் வாசிக்கின்றோம். மரியா இவைகள் எல்லாம் தன் இருதயத்தில் சிந்தித்து கொண்டிருந்தாள். ஆகவே சில நேரங்களில் நம்முடைய வாழ்விலே தளர்ச்சி ஏற்படும். எத்தனையோ முறை நான் இந்த வரத்திற்காக நான் வேண்டுகின்றேன், ஆனால் என்னுடைய வாழ்விலே அது நிகழ்வதில்லை. கண்டிப்பாக மரியாள் தன்னுடைய உள்ளத்தில் சிந்தித்து, தாமதமாக இருந்தாலும் நிச்சயமாக அவள் நிறைவேற்றுவாள் என்ற நம்பிக்கையை நாம் கொண்டிருக்க வேண்டும். உள்ளத்தில் நிறுத்தினாள் என்பது மிக பிடித்தது, ஒன்றாக பிடிப்பது. ஒரு தாய் தன் பிறந்த குழந்தையை எல்லையற்ற முழு கவனத்துடன், பாதுகாப்பு பலத்துடன் எப்படி வைத்திருக்கிறாள் என்று யோசித்து பாருங்கள். மரியாள் நாம் ஒவ்வொருவரையும் இப்படித்தான் வைத்திருக்கின்றாள். 126 ஆண்டுகளாக அவர் இந்த திரு அவையின் மக்களை வைத்திருக்கிறார். குழந்தை திருமுழுக்காக கொண்டு வரப்பட்டது, இளைஞர்களுக்கு வழிகாட்டுதல், புதிதாக திருமணமான தம்பதிகள் ஆசி கேட்கின்றனர், நோய்வாய்ப்பட்ட நபர் குணமடைய அழுகிறார், நித்தியத்திற்காக தயாரித்து கொண்டிருக்கும் இறக்கும் தருவாயில் உள்ள மக்கள் இதோ அவளை போற்றி புகழ்கின்றார்கள். ஆகவே பிரியமானவர்களே, நாமே அமல உறுப்பும் என்று மரியாள் அறிவித்த லூர்து நகரிலிருந்து அவர் நமக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று கற்பித்து கானாவின் திருமண விருந்துக்கு இன்று நாம் பயணித்துள்ளோம். இதை நினைத்து பார்க்கும் பொழுது லூர்து நீரூற்றில் இருந்து பாய்ந்த அதே நீர் கோடி கணக்காரர்களுக்கு குணப்படுத்துகின்றது. இந்த பெரம்பூர் திருச்சபை வழியாக நாம் கொண்டாடும் நிகழ்வுகளில் ஆன்மீக ரீதியில் பாய்கிறது. கானாவின் தண்ணீரை மிக சிறந்த திராட்சை மாசமாக மாற்றிய அதே அபரிதமான அருள்
126 ஆண்டுகளாக இங்கே ஊற்றப்படுகின்றது. போதுமான அளவுக்கு நிரம்பி வழிகின்றது. நாம் கேட்கக்கூடிய அல்லது கற்பனை செய்யக்கூடிய அனைத்தையும் விட அதிகமாக இந்த கொடி இன்று நமக்கு மேல் பறக்கும்போது அது வாக்குறுதியின் பாதகையாக இருக்கட்டும். அத்தகைய மென்மையான தாயின் தகுதியான குழந்தைகளாக நாம் இருப்போம் என்ற வாக்குறுதியை அது இருக்கட்டும். நாம் நம்மை அர்ப்பணிப்போம். கடவுளின் முகத்தை தேடும் இதய தூய்மை உள்ளவர்களாக இருப்போம். அவருடைய வார்த்தையை நம் இதயங்களில் ஏற்றுக்கொண்டு சிந்திக்கின்ற மக்களாக இருப்போம். நமக்கு புரியாத போதும் ஆம் என்று சொல்லும் மகிழ்ச்சியான கீழ்ப்படிதல் கொண்ட மக்களாக இருப்போம். மற்றவர்களின் கால்களை கழுவும் பணிவான சேவை செய்பவர்களாக இருப்போம். தேவைப்படுபவர்களை கவனித்து உயர்த்தும் நிலையான பரிந்துரைப்பவர்களாக நாம் இருப்போம். நமது அன்னையை உலகத்துடன் பகிர்ந்து கொள்ளும் மறைத்தூதர்களாக நாம் வாழ்வோம். நண்பார்ந்த நண்பர்களே, ஒரு புனிதமான வாயில் நிற்கின்றோம். நமக்கு பின்னால் 126 ஆண்டுகள் கடவுளின் உண்மைத்தன்மை இருக்கிறது. நமக்கு முன்னால் ஆண்டவருக்கு மட்டுமே தெரிந்த எதிர்காலம் நீண்டுள்ளது. ஆனால் இதை நாம் உறுதியாக அறிவோம். இன்னும் 126 ஆண்டுகள் அல்லது கிறிஸ்து மகிமையுடன் திரும்பும் வரை மரியாள் தனது வேலையை தொடர்வார். நாம் குரல் கொடுப்பதற்கு முன்பு நம் தேவைகளை அவள் தொடர்ந்து கவனிப்பாள். அவற்றை ஒரு தாயின் நம்பிக்கையுடன் இயேசுவிடம் கொண்டு வருவாள். மேலும் ஒவ்வொரு தலைமுறைக்கும் அவள் சொல்வது, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள் என்று அவள் நம்மை பார்த்து கேட்பாள். இன்று நாம் மரியாளை மகிமைப்படுத்துவோம். ஏனென்றால் அவளுடைய சிறலாக நாம் மாறுவோம். சிறலாக மாறி இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் நன்றாக கவனித்து உள்வாங்கி நாம் கடைப்பிடிப்போம். பிறரையும் நாம் வாழ வைப்போம். ஆமேன்.